அறிவோம் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாத பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான பலன்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், செப்டம்பர் மாதத்தில் இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாக வந்துடும். ஆவணி மாதம் இதெல்லாம் வரும்போது நிறைய விழாக்கள் உள்ள மாதம் செப்டம்பர் மாதம். நிறைய முக்கியமான நபர்கள் பிறந்த மாதம் செப்டம்பர் மாதம். நீங்கள் செப்டம்பர் மாதத்தை எடுத்து பார்த்தீங்கனாலே நிறைய விஐபிஸ் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. ஸோ இந்த செப்டம்பர் ஒரு அற்புதமான ஒரு மாதம். சரி, அதெல்லாம் ரைட்டு சார். இப்போ எங்களுக்கு எப்படி இருக்குது, எங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி ஒரு நல்ல டெவலப் ஆகுமா, எங்கள் 12 ராசிக்குரிய நல்ல பலன்கள் எப்படி இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு எப்படி சூழ்நிலைகள் அமையுது, எந்த தேவதையை வணங்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில், எந்த சித்தர் வழிபாடு எங்களுக்கு உகந்ததாக இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள், எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த விஷயங்களில் லிபரலாக இருக்கணும், முதலீடுகள் போடலாமா போடக்கூடாதா, இது பற்றிய ஒரு அற்புதமான தகவல் தான் நம்ம இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அது கோச்சார பலன்களை வச்சு சொல்கிறோம். சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளை வச்சு தான் பலன்கள். நிறைய பேர் என்ன இப்போ பேசிக்கிறாங்கன்னா, ராசி கட்டம் நவாம்சம் இரண்டும் சேர்த்து பார்க்கணும். இதுதான் உண்மையான ரூல். நவாம்சம் இல்லாமல் ஜாதகமே இல்லைங்க. அதாவது அந்த காலத்துல எல்லாம் சின்ன நோட்டில் ஜாதகம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் இருக்கும், பக்கத்தில் நவாம்ச கட்டம் இருக்கும், சின்ன நோட்டாக தான் இருக்கும். ஒரு ராசியை 9ஆக கூறிட்டது நவாம்சம் அப்படிங்கிறது. அதெல்லாம் பெரிய விஷயம். சில பேர் இப்போ சமீபத்தில் நவாம்சம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, வருத்தமாக இருக்குது. எப்படி யார்கிட்ட படிக்கிறாங்கன்னு தெரியல, கேட்குறதுக்கும் சங்கடமாக இருக்குது. என்ன சொல்கிறது, நவாம்சம் இல்லாமல் என்ன பார்ப்பீங்க நீங்கள்? என்னோட குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்த மெத்தடில் ஒரு முக்கியமான மெத்தடு, ராசி கட்டமும் நவாம்சமும் கொடுத்தா திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், பிறந்த தேதி இத்தனையும் கண்டுபிடிக்கணும். இதை படிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு. இது உண்மைங்க. இன்னைக்கு கூட ஒரு சவால், எந்த ஜாதகராவது என்கிட்ட ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் கொடுத்தீங்கன்னா அந்த தேதி, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், பிறந்த தேதி என்னால் சொல்ல முடியும். இதுக்கு எனக்கு இப்போ 2 நிமிஷம் இருந்தால் போதும். 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா அப்படி பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஏன்னா அந்தளவு ட்ரெயின் அப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வெறும் டேட் ஆஃப் பர்த் டைமு கொடுத்தாலும் நம்ம திதி, யோகம், கரணத்தை போடணும். இதுதான் சூட்சமம். நிறைய பேர் நவாம்சம் இல்லாமல் பார்க்குறேங்கிறாங்க. அதெல்லாம் சிறப்பாக இல்லை. நான் நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பொருத்தம் பார்த்தாலும், ஜாதகம் பார்த்தாலும், ஜாதகத்தை பற்றி தெரிந்து கொண்டாலும் ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் கண்டிப்பாக தேவை. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, தொழில் விருத்திக்கு எந்த தெய்வத்தை வணங்கணும். என்ன சொல்கிறான், ஒரு தொழில் தெய்வத்துக்கு சமம். நீங்கள் ஒரு வாசகம் நிறைய இடங்களில் படிச்சிருப்பீங்க, செய்யும் தொழிலே தெய்வம். உண்மைதான். எந்த தொழில் செய்கிறோமோ அதுதான் நமக்கு தெய்வம். அப்போ எந்த தெய்வத்தை வணங்கினா அந்த தொழில் நல்லா இருக்குங்கிறத இந்த எல்லா ராசிக்கும் இப்போ பார்த்துட்ருக்கோம். அதை பார்த்துக்கிறோம். மேச ராசி அன்பர்களுக்கு உண்மையாகவே பார்த்தீங்கன்னா, மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே தன்னம்பிக்கை அதிகம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் உழைச்சி முன்னுக்கு வருவேன்னு எனக்கு தெரியும், இதை பற்றி யாரும் என்னை கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. சில பேர் வாழ்க்கையில் காலை பிடிச்சி இழுத்து விடுறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நீ இதெல்லாம் வேண்டாம்ப்பா, நீ ஏப்பா போய் சினிமாவில் நடிக்கிற, அதெல்லாம் பெரிய கஷ்டமப்பா, ஒரு யூடியூப்பில் பேசாதப்பா, அப்படி இப்படி எதையாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. வேப்ப மரத்தில் பேய் ஒன்று ஆடுதுன்னு சொல்லுவாங்க, உன்னுடைய வீரத்தை பிஞ்சிலேயே கிள்ளி வைப்பாங்க, இப்படிலாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? ஆனால் இதெல்லாம் எதுவுமே மேச ராசிக்கு கேட்காது. போயா, என்னோட நம்பிக்கை ஜெயிக்கும்யா, நான் என்னைக்கு இருந்தாலும் வெற்றி பிறந்தவனையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேசராசிக்கு இருக்கும். ஜெயிக்க பிறந்தவன்டா இந்த வடிவேலு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் தர்மவான்கள், நல்ல தர்மம் செய்யக்கூடியவர்கள், நல்ல குணாதிசயம் படைத்தவர்கள், பரோபகாரிகள். சரி, இது குணம். இப்போ இந்த மாதம் எப்படி இருக்கும்? உண்மையாக சொல்கிறேன், தொழில் நல்லா இருக்கும். எதனால்? 12ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்து கோச்சாரத்திலோ அல்லது லக்னத்திலோ 12ல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். 7.5 சனி நடந்துட்டு இருக்குது, பரவாயில்ல, தொழில் விருத்தி ஆயிரும், கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆவீங்க, பொருளாதார மேன்மை வரும், நல்லாயிருக்கும். மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமான் செப்டம்பர் மாதம் 30 நாள் உங்களுக்கு தந்தாச்சு. 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்தாச்சு.
மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமான். உங்கள் ஊரில் எந்த ஊரில் சின்ன குன்று பெரிய குன்று, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலை மீது இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமானை தியானம் செய்வதோ, முருகப்பெருமானை வழிபாடு செய்வதோ, இல்லை இந்த மலை மீது போய் ஒரு விளக்கேற்றி சாமியை கும்பிட்டு, ஐயா முருகா என்னை காப்பாற்று, இந்த மாதம் முழுவதும் எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வாங்க, கண்டிப்பாக நடக்கும். இதில் நிறைய சந்தேகம் வரும். நல்லெண்ணெய் ஊற்றுறதா, நெய் ஊற்றுறதா? நல்லெண்ணெய் ஊற்றுறதா நல்லது. திரி போட்டு விளக்கேற்றி முருகப்பெருமானை மலை மீது இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்குவதனால் மேசராசிக்கு நல்லாயிருக்கும். உறவினர்களுள் பகை விலகும். சரி சார், இந்த உறவினர் பகைன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரியாமல் ஒரு சூழ்நிலையில் நம்மளை ஒரு விருந்துக்கு கூப்பிடாமல் இருந்திருப்பாங்க, அல்லது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லாமல் இருந்திருப்பாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் இது பயன்படும். ஸோ என்னை பொறுத்தவரை மேசராசிக்கு 2 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். 1, தொழில் விருத்தி, மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு, பந்துக்கள் ஜந்துக்களிடமிருந்து விலகுவதற்கு பகை விலகும், பகை விலகிவிடும். அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இல்லை சார் எனக்கு தொழில் ஒரு பகை இருந்தது, அது விலகுமா? இந்த செப்டம்பரில் விலகிடும், கண்டிப்பாக விலகிடும். வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்த்தது பொது பலன்கள், அது உங்களுக்கே தெரியும். கோச்சார பலன்கள்னு சொல்லுவோம். அந்த கோச்சார பலன்கள் ஒரு சிலருக்கு பொருந்தி வரும், ஒரு சிலருக்கு பிறந்த கால ஜாதகத்தை சேர்த்து பார்க்கும்போது தான் பொருந்தி வரும். அது உண்மைதான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம ஆஃபீஸில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மிலிட்ரியில் வேலை செய்யக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி, மிலிட்ரி சார் நாங்கள் மிலிட்ரியில் வேலை செய்கிறோம் சார் அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் ஜாதகத்துக்கு காசு வாங்குறதில்ல. எப்பயுமே இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. கிட்டத்தட்ட நான் எப்போ ஜோசியம் பார்க்க ஆரம்பித்தேனோ அதுலேருந்து வாங்குறதில்ல. ஏன்னா நாட்டுக்குன்னு நம்ம ஏதாவது செய்யணும். நம்மளால் போய் பட்டாளத்தில் வேலை செய்ய முடியாது. பட்டாளத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கணவன், மனைவி, குழந்தைகள், இவங்க 4 பேருக்கு யாராக இருந்தாலும் சரி, என்கிட்ட ஃபோனில் கீழே போயிட்டுருக்கிற ஃபோனில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவர்களுக்கு இலவசமாக நாங்கள் ஜோதிடம் பார்க்குறோம். ஏன்னா நம்மளுக்காக, இந்திய நாட்டை காப்பாற்றுவதற்காக நிறைய பேர் பார்டரில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரியும். குளிர், பனி, மழை, எவ்வளவோ பிரச்சனைகள். நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை இந்த யூடியூப்பில் யார் இருந்தாலும் சரி, அவர்கள் நாங்கள் பட்டாளத்துக்காரங்க, நாங்கள் மிலிட்ரியில் எங்கள் வீட்டுக்கார் வேலை செய்கிறாருன்னா இலவசமாக ஜோதிடம் பார்க்கப்படும். மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி சார்? சார் நீங்கள் சொன்ன பலன் எங்களுக்கு பொருந்தி வரல சார்னா நீங்கள் கேட்கக்கூடிய கட்டின பணத்தை ரீஃபண்ட் பண்ணிடுவோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நல்ல சம்பவங்களை இறை அருளாலும் சித்தர் பெருமான் அருள்மிகு கோடி சுவாமியினுடைய அருளாலும் 1990 அவரை பார்த்ததுலேருந்தே இந்த ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 35 ஆண்டு கால சர்வீஸில் நீங்கள் யார் வேணாலும் இந்த கீழே இருக்கிற அப்பாயின்மெண்ட்டில் ஃபோன் பண்ணி வாங்கிட்டு உங்களுடைய அற்புதமான ஜோதிட சுகர் நாடி பலன்கள், சுகர் நாடி பார்க்குறவங்களே ரொம்ப கம்மி தான், சுகர் நாடி பலன்களை நீங்கள் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை நன்றாக அமைத்துக்கொள்ள வாழ்த்துவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. வணக்கம்.